வணக்கம். தகவல் 493. மாவீரனின் துணைவியின் உள்ளத்து குமுறல். முள்ளியில் நடந்த மும்முனை போரில் முள்ளி வாய்க்காலில் கடும் புகையில் மூச்சுக்கள் கூட எரிந்த அந்த நாளில் என் வாழ்க்கையில் பாதி உன்னோடு மண்ணில் புதைந்தது. 17 ஆண்டுகள் கடந்தும் ஒரு பதிலும் இல்லை. என் கணவர் மலரோன் எங்கே என்ற கேள்வி மட்டும் என் நெஞ்சில் தினமும் உதிக்கின்றது. 3 வயது மகனின் கையை பிடித்து அந்த இறுதி பாதையை நடந்தபோது அவனின் கண்களில் பயம் தெரிந்தது. என் கண்களில் உலகமே உடைந்தது. தமிழீழ மண்ணுக்காக போராடிய மாவீரன் மலரோன் நீ சென்ற நாளில் என் உயிரின் ஒளியும் மங்கி விட்டது. ஆனால் உன் கடைசி வார்த்தை மட்டும் இன்னும் என் காதில் உயிராய் வாழ்கின்றது. என் மகனை நீ படிக்கவை, நல்ல மனிதனாக வளர்த்துவிடு. அந்த வார்த்தையை தாங்கியே என் கண்ணீரை மறைத்து வாழ்ந்தேன். மகனின் பள்ளி பையை சுமந்த ஒவ்வொரு நாளும் உன் கனவையே நான் சுமந்தேன். நாம் வாழ்ந்தது வெறும் 3 வருடங்கள்தான். ஆனால் அந்த 3 வருட அன்பும் 300 வருட நினைவாக என் உயிரில் இன்னும் தங்கியுள்ளது. முள்ளி வாய்க்காலின் மணல் வாசத்தில் உன் பாத சுவடுகள் இல்லை இன்று. ஆனால் என் இதயத்தில் ஒவ்வொரு துடிப்பிலும் மாவீரன் மலரோன் இன்னும் உயிரோடு இருக்கின்றாய். ஒரு மனைவியின் காத்திருப்பு ஒரு நாள் முடிந்து விடலாம். ஆனால் ஒரு காதலியின் நினைவு கல்லறையிலும் அழியாது வாழும். இந்த மாவீரன் மலரோன் வெண்குடை பிடித்து சமாதான புறாக்களாக சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்டு இன்று 17 ஆண்டுகள். மனைவியும் குழந்தையும் கணவன் வருவானா என்று சொல்லி மனைவி காத்திருக்கின்றாள். குழந்தை அப்பா வருவாரா என்று குழந்தையும் காத்திருக்கின்றது. 17 ஆண்டுகள் ஓடி மறைந்துள்ளது. ஆகவே இப்படி எத்தனை மனைவிமார், கணவன்மார், பிள்ளைகள் தங்கள் சகோதரத்தை, அப்பாவை, துணைவனை கொடுத்து அவர்கள் உள்ளத்து குமுறர்களுடன் இன்னும் வாழ்ந்து வருகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட எத்தனை உயிர்கள் உயிர் தப்பி வந்தும் சரணடைந்தும் மனிதாபிமானம் இல்லாத எங்களை சிங்கள தேசத்துக்கு நாம் எதைத்தான் சொல்லுவோம் என்ற கேள்வியை உங்களிடமும் கேட்டுக்கொண்டு நீங்களும் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளலாம். என் வீட்டில் கூட என் பிறாமகளுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தாய் மாவீரன், தந்தை சமாதான புறாவாக வந்த இடத்தில் காணாமல் ஆக்கப்பட்டு 17 ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. ஆகவே இப்படி 1000 பேர்களின் நிலைமைகள். நீங்களும் பேசும் நேரத்தில் பேசிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.